திருப்பலியாக டிக்சன் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எலிசபெத் மற்றும் துரைராஜ் குடும்பத்தினர் மற்றும் இன்று சிறப்பான வகையில் பிறந்த நாள் கொண்டாடும் ஃபாஸ்டினா அவர்கள் லூர்து அன்னைக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக நோயல் மற்றும் லிஜி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த ஆன்மாக்களுக்காக ஆரோக்கியதாஸ் மற்றும் பெரியநாயகம் ஆன்மாக்காக அல்போன்ஸ் தவமேரி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். என்ற கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவர் பால் திருப்பி இந்த திருப்பலியில் பக்தி பூர்வமாக நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ நாளைய தினம் புனித லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாட இருக்கும் பொழுது நம்மையை தயாரித்து கொண்டு எவ்வாறு கடவுள் நமக்கு அவருடைய திருவுளத்தின்படி நமக்கு துணையாக இருக்கிறார், ஆசீர்வாதங்களை பொழிகிறார். 1858 எவ்வாறு லூர்து நகரிலே லூர்து அன்னை பெர்னதேத் அம்மாவுக்கு காட்சி கொடுத்து இதன் வழியாக ஆண்டவர் பல இறைவாக்கினர்கள் மூலமாக சொல்லிய வார்த்தைகள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்பது. எனவே இந்த வார்த்தைகளை நாமும் நம்புவோம். ஒரு முறை யாஹீர் என்ற ஜெபக்கூட தலைவன் அவனுடைய மகள் நோயுற்றிருந்தார். எனவே அந்த ஜெபக்கூட தலைவன் ஆண்டவர் இயேசுவை அணுகி என்னுடைய மகளை குணமாக்கும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் வருகிறேன் என்று, ஆனால் காலம் தாழ்த்தியது. ஏனெனில் 2 வேறு அற்புதங்கள் நடந்தது. அந்த நேரத்திலே யாஹீருடைய ஊழியர்கள் ஓடி வந்து, உன்னுடைய மகள் இறந்து விட்டாள், குருவை இயேசுவை ஏன் தொந்தரவு செய்கிறீர் என்று சொன்னார்கள். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். அஞ்சாதே, பயப்படாதே,
நம்பிக்கை மட்டும் விடாதே என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசு. எனவே இந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ்கிறோம். விசுவாசத்திலே நீதிமான் பிழைப்பான். எனவே ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று புனித லூர்து அன்னை நமக்கு பலவாறு கற்றுக் கொடுக்கின்றார். அதை தியானிப்போம். லூர்து அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கும் விதத்தை பார்ப்போம். நாம் ஜெபிக்க வேண்டும். லூர்து அன்னை கடவுள் அல்ல என்பது பலர் சொல்லலாம். கடவுளை போல அவர்கள் புகழ்கின்றார்கள், போற்றுகின்றார்கள் என்றெல்லாம். ஆனால் லூர்து அன்னையினுடைய சுரூபத்தை பாருங்கள். அவருடைய கை எப்படி இரண்டும் இணைந்து இருக்கிறது. இப்படி இணைந்திருக்குதுன்றது நமக்காக பரிந்துரைக்க, நமக்காக ஒரு சத்தியத்தை சொல்ல நாம் கடவுளிடம் மன்றாட வேண்டும் என்று அவரும் நம்மோடு சேர்ந்து மன்றாடுகிறார். எனவே அவருடைய கைகள் இணைந்து இவ்வாறு இருக்கின்றது. அவர் கடவுள் அல்ல, அவர் நம்மோடு ஜெபிக்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு குண லட்சணத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்ற இயேசு கூறிய வார்த்தையை நினைவில் கொள்வோம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கபிரியேல் தூதர் சொன்னதை நாம் தியானித்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ராயேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகின்றீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள கோவிலில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கின்றீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருளுவதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற உம் மக்கள் இஸ்ராயேலர் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. எத்தனை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடும் கிடைத்துள்ளது. பதிலுரை. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பதிலுரை. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. பதிலுரை.
ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பதிலுரை: ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, நீ உம் நியமங்களை தந்தி உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா? புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகின்றீர்கள். அதிகாரம் 7 உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் ஜெருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கி வருவதை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயர் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உன் சீடர் மூதாதையர் மரபுபடி நடுவாமல் தீட்டான கையால் உணவு அருந்துவதே என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றிய எசையா பொருத்தமான இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை, கோட்பாடுகளை கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கின்றார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தந்தையோ தாயையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிற கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியை செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தை பயனற்றதாக்கிவிட்டீர்கள். இது போலவே நீங்கள் பலவற்றை செய்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஃபாதர் மரியா லூயிஸ் மற்றும் ஃபாதர் ஆண்டனி இவர்களும் சேர்ந்து நாங்கள் இந்த திருப்பலி அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றோம். இது ஒரு உன்னதமான ஜெபம். இந்த ஜெபமானது வீணாகக்கூடாது. நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் நாம் மாசற்ற மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் கூறுகிறார். கடவுளுடைய கட்டளைகளை நீங்கள் விட்டுவிட்டு மரபுகளை, பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வருகிறீர்கள். இதெல்லாம் வீண் என்று கூறுகிறார். உங்கள் உதடுகள் ஜெபம் செய்கிறது, உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று இறைவாக்கினர் கூறியது போல இவ்வாறு நீங்கள் வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றீர்கள். இது வீணானது என்று கூறுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மாசற்ற இதயத்தை கொண்டிருந்தால், கபடு இல்லாமல் வாழ்ந்து வந்தால், நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்புவார். அதுதான் இன்றைய தியான பாடலில் சொல்றார். யார் ஒருவன் மாசற்ற இதயத்தை கொண்டிருக்கின்றானோ அவளை நன்மைகளால் நிரப்புவார். எனவே மாசற்ற இதயம் ஏது? ஒரு முறை ஒரு பங்குல கேட்டகிசம் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்குது. அது அநேக சிறு பிள்ளைகள் கேட்டகிசம் கிளாஸ் ஞானோபதேச வகுப்பில் இருக்கிறாங்க, நடத்திட்டுருக்குறாங்க. சிஸ்டர் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கேள்வியை சிஸ்டர் அவர்கள் சிறு பிள்ளைகளிடம் கேட்கின்றார். யார் யாருக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு விருப்பமோ அவங்க எல்லாம் கையை தூக்குங்க சொல்கிறார். எல்லோருக்கும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு விருப்பம். அதுதான் நம்முடைய குறிக்கோள், பரலோக வாழ்வு. எனவே எல்லா சிறு பிள்ளைகளும் கையை தூக்குகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விதமான புரிதல் இருக்கிறது. ஒரு சிறிய பெண்ணு மாத்திரம் கை தூக்கல. எனவே சிஸ்டர் கேட்குறாங்க, ஏம்மா கேத்ரின், உனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை சிஸ்டர், விருப்பம் இருக்குது. ஆனால் கேட்டகிசம் கிளாஸ் முடிஞ்சதுமே உடனே வீட்டுக்கு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. இது அல்லவா மாசற்ற இதயம்? சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணுலகிலே நுழைய மாட்டீர்கள். இது போல நம்ம குறிக்கோள ஒரு விதமான உதாரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இப்பொழுது எந்த விதத்திலே நாம் ஜபிக்கிறோம்? லூர்து அன்னை காட்சி கொடுத்தது 1858 இருந்து 18 முறை கொடுத்திருக்கிறாங்க. 18 முறை. அந்த சிறு பிள்ளை பெர்னடெட் அவர்கள் ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள். எனவே அவர் வீட்டில் அடுப்பு ஏறினோன்னா அங்கே போயிட்டு மெசபெல் என்ற குகையிலே, அது அந்த மெசபெல் என்ற குகை இப்பொழுது அது அங்கே தானே காட்சி கொடுத்தாங்க. அந்த மெசபெல் என்ற குகை அந்த காலத்தில் அது பன்றிகள் இருக்கும் இடம் மற்றும் ரோஜா முள் நிறைந்த, இப்போ மாதா பாதத்தில் ரோஜாவை பார்ப்பீங்க, அங்கே தான் காட்சி கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு மரக்கிளைகள் ஏதாவது விழுந்து அதெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மாதா காட்சி கொடுக்குறாங்க. அதை பார்க்கிற ஒரு பெண்ணானவள் வெள்ளை நிறத்தில் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் குருவானவர்கிட்ட சொல்லும் பொழுது நம்பலை. குருவானவர் என்ன சொல்லிட்டு இருக்க, சிறிய பெண். எனவே இவ்வாறாக நடந்து கொண்டு இருந்தது. நீ யாருன்னு கேளு, அவங்க பேர் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் 18 முறை
லூர்து அன்னை அந்த சிறிய பெண்ணுக்கு காட்சி கொடுக்கும் பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கிற இந்த இடத்துல இப்படி காட்சி கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனம் சேர்றாங்க, ஜெபமாலை சொல்கிறாங்க. ஆனால் ஜெபமாலை சொல்லும் பொழுது அந்த சிறிய பெண் பெர்னடேட் அம்மாளுக்கு மாத்திரம்தான் அந்த காட்சி தெரிகிறது, மாதா பேசுவது கேட்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. எனவே தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பர். இதுதான் பெர்னடேட் அம்மா, சிறிய பெண், தூய உள்ளம், தூய்மையான உள்ளம், அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. எத்தனை முறையை கேட்டாங்க பேர் என்னன்னு. கடைசி 18வது முறை காட்சியில தான் நானே அமலோர் பவி, நானே அமலோர் பவி என்று அவருடைய பெயரை சொல்லினார்கள். இப்பொழுது இந்த கெபியில் என்ன எழுதியிருக்கிறது? ஐ ஆம் தி இம்மாக்குலேட் கன்செப்ஷன், நானே அமலோர் பவி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரான இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் தாயானவள் எந்த பாவமும் மாசும் இல்லாமல் இருக்க வேண்டும். விண்ணக தந்தை அதை ஏற்பாடு செய்கிறார். இதோ பேர் என்ன என்று கேட்கும் பொழுது நானே அமலோர் பவி என்று சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் மாசு மறுவில்லை, பாவம் இல்லாமல் பிறந்தவர், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். எனவே விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு புனிதை நம்முடைய தேவ அன்னை, புனிதருக்கெல்லாம் புனிதை. அப்படிப்பட்ட ஒரு தாயிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். ஜெபமாலை சொல்லும் பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற அந்த ஜெபத்தை அட்ரிஷ்ட மரியாயை சர்வேஸ்வருடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் என்று மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்றோம். அதுதான் முதலே சொன்ன மாதா நமக்காக வேண்டுகிறார், ஜெபிக்கிறார்கள். எனவே இங்கு அங்கு வாக்குவாதம் செய்யறாங்க. அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாதீங்க. இந்த ஒரு உணர்வு இருக்கட்டும். மாதா கையை குவித்து ஜெபிக்கிறார்கள் என்றால் கடவுள் அல்ல, அவர் நமக்காக நம்மை போல வாழ்ந்தவர், நமக்காகவும் அவருக்காகவும் ஜெபிக்கிறார், நமக்காக பரிந்துரைக்கிறார். எப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் என்று நாம கேட்கிற சமயத்தில் அவங்க வேண்டுறாங்க. எனவே இதை உணர்வோம். அந்த வாக்குவாதங்கள், வீணான பேச்சுகள் வேண்டாம். இது தனிப்பட்ட முறையிலே நாம் ஆன்மீகத்திலே வளர வேண்டும். மாதாவை உங்களை பார்க்கிறாங்க, உங்களுடைய குறைகளை அறிந்திருக்கிறார்கள், அதை பூர்த்தி செய்வார்கள், அதை நிறைவேற்றுவார்கள். கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்து போனது அல்லவா? அதை ஆண்டவரிடம் சொன்னார்கள். அவர் முதல் அற்புதத்தை செய்தார். அந்த முதல் அற்புதத்திலே அப்போஸ்தலர்கள் எல்லோரும் மனம் மாறிவிட்டார்கள், நம்பினார்கள். எனவே மாதா செய்த, அவருடைய பரிந்துரையால் செய்த முதல் அற்புதத்திலேயே அத்தனை பேர் கடவுளை நம்புகிறார்கள். எனவே கடவுளை நம்ப, கடவுளை விசுவசிக்க மாதா நம்மை அழைக்கிறார். ஜெபம் செய்யுங்கள், ஜெபமாலை சொல்லுங்கள் என்று நம்மை அழைக்கிறார். 18 முறை காட்சி கொடுக்கும் பொழுது ஒரு முறை அவர் சொல்கிறார், பாவிகள் மனம் திரும்ப ஜெபியுங்கள், பாவிகள் மனம் திரும்ப ஜெபி. எப்படி ஜெபிக்கணும்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க பெர்னடேட் அம்மா. அதாவது நீங்க தரையிலே குப்புற விழுந்து உங்களுடைய நெத்தி மண்ணிலே நிலத்திலே படும் அளவுக்கு நெத்தி நிலத்திலே பட்டு பாவிகள் மனம் திரும்ப ஜெபியும். நம்முடைய பாவங்களுக்காக மன்றாட வேண்டும், மற்றும் மற்றவருடைய பாவங்களுக்காகவும் மன்றாடுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது அழுபவர்களே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர். எதுக்காக அழுகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய குறைகளை பொறுத்து அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக கண்ணீர் விட வேண்டும். இப்பொழுது
புலம்புபவர்களை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர். நம்முடைய பாவங்களுக்காகவும் அழ வேண்டும், மற்றவர்களுக்கு. எத்தனை பாவங்கள் நடந்துட்டு கொண்டு இருக்கு. போர் என்பது என்ன? புனிதமா, புண்ணியமா? பெரும் பாவம் இது நடந்து கொண்டு இருக்குது. எனவே ஜெபியுங்கள், கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள் பாவங்களுக்காக. நம்முடைய பாவம், நம்ம அசட்டையா இருக்கக்கூடாது, எந்த ஒரு உணர்வும் இல்லாத வாழக்கூடாது, உணர்வோடு வாழ வேண்டும். அதுதான் தாவீது அரசன் வேண்டினான். ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்தருளும். உணர்வுள்ள இதயம் தான் நல்ல ஜெபங்களை செய்யும். இல்லைன்னா உதடு தான் ஜெபித்துட்டு இருக்கும், உள்ளமோ எங்கோ இருக்கும். எனவே நாம் பாவங்களுக்காக மன்றாடி, பாவிகள் மனம் திரும்ப மன்றாட வேண்டும் என்று லூர்து அன்னை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். எனவே பாவங்களுக்காக இப்பொழுது பாவிகளாக எங்களுக்கு அன்றாடும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். லூர்து அன்னை அமலோற்பவை. அந்த அமலோற்பவ மாதாவின் திருவிழா எப்பொழுது கொண்டாடுறோம்? டிசம்பர் 8ஆம் தேதி. டிசம்பர் 8ஆம் தேதி திருச்சபை என்ன சொல்லி இருக்கிறது? மதியம் 12லிருந்து 1 மணி நேரம் மகா இரக்கத்தின் நேரம். மகா இரக்கத்தின் நேரம். அமலோற்பவி, நானே அமலோற்பவி என்று சொன்ன அந்த மாதம் உடைய திருவிழா டிசம்பர் 8ஆம் தேதி. ஆனால் திருச்சபை சொல்லி இருக்கிறது என்ன? மதியம் 12லிருந்து 1 மணி வரைக்கும் டிசம்பர் 8ஆம் தேதி ஜெபிக்கிறவர்கள் மகா இரக்கத்தின் ஜெபத்தை செய்கிறார்கள், அவர்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று திருச்சபை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எந்த நேரத்திலே, எந்த திருவிழாவிலே? அமலோற்பவ மாதாவின் திருவிழாவின் பொழுது மகா இரக்கத்தின். அன்பார்ந்த சகோதரர், இரக்கம் என்பது என்ன? ஆண்டவருடைய இரக்கம் என்பது என்ன? நான் ஏதோ ஒரு நன்மையை செய்கிறேன், அந்த நன்மைக்கு பதில் எனக்கு ஒரு கைமாறு கிடைக்கிறது. ஆனால் இங்கே பாவம் செய்கிறேன், பாவம் செய்தால் எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனால் பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கிறது. இரக்கத்தின் பொருட்டு எனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அதுதான் சிலுவையிலே ஆண்டவர் சொன்னது. ஆண்டவரே, இவர்கள் தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதுதான் இரக்கம். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் என்ன செய்துட்டாங்க? அவரை கொலை செய்துட்டாங்க. கொலையாளிகளுக்காக பரிந்துரைக்கிறாரே, அதுதான் இரக்கம். என்னது? நமக்கு அது கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைக்கக்கூடாததை கிடைக்க செய்வதுதான் இரக்கம். கிடைக்கக்கூடாததை எது கிடைக்கணும்? பாவத்துக்கு தண்டனை கிடைக்கணும். இங்கே நமக்கு கிடைப்பதோ மன்னிப்பு. இதுதான் இரக்கம். இரக்கத்தின் நேரம் என்று ஒரு நாள். ஆனால் இரக்கத்தின் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? இயேசுவே, உன் பெயரில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல் என்று பஸ்தினம்மாவுக்கு சொல்லி கொடுத்தார். எல்லா மக்களும் இந்த வார்த்தையை சொல்லட்டும். இயேசுவே, உம்முடைய பெயரிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த நம்பிக்கை தான் நமக்கு எல்லா விதத்திலும் வாழ்வை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்பிக்கை. அதுதான் யாகீருக்கு சொல்றாரு, அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று சொல்லி. நம்பிக்கை இல்லாம என்ன கிடைக்க போகுது? ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு கொடுத்துடுவாரா? என் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை என்ன செய்தாங்க? எல்லாரும் கூப்பிட்டு வந்த மோய்சன் பிரகாரம் இவ கொலை செய்யப்பட வேண்டும், கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களிலே பாவம் செய்யாதவன் முதலிலே கல் எறியட்டும். ஆண்டவர் என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? அவங்க செய்யறதெல்லாம் பரிசுத்தவான்கள், பரிசேயர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் மோசேயின் சட்டத்தை கடைபிடிக்கிறவங்க. அவளை கல்லால் எறிந்து கொள்ளுங்க, இதுதான் செய்ய வேண்டியது என்று சொல்லும் பொழுது இது என்ன நியாயம்? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இது காஸ்மிக் ஜஸ்டிஸ் சொல்வார்கள்.
எத்தனையோ கிரிமினல் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது, நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது. காஸ்மிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா இயற்கையின் நீதிபடி அவளுக்கு தண்டனை தான் கிடைக்கணும், ஏன்னா தப்பு செய்தா. அதுதான் காஸ்மிக் ஜஸ்டிஸ், இந்த உலகத்தின் நீதி, காஸ்மிக் ஜஸ்டிஸ். ஆனால் இங்கே கடவுளுடைய மெர்சி, இரக்கம் என்பது வேறு நீதி. கடவுளுடைய நீதி இரக்கம் என்று சொல்லப்படுவது. இது இரக்கத்தை காட்டிய உடனே என்னென்ன அற்புதங்கள் நடக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் செய்யறது என்ன, இரக்கத்தை காட்டுறாரு, அன்பை பெற்றுக்கொள்கிறார். அன்பு இல்லையா ஒரு இடத்துல, அந்த அன்பு இல்லாத இடத்துல அன்பை விதையுங்க, நீங்க அன்பை அறுவடை செய்வீங்க சொல்லிட்டு நமக்கு சிலுவை அருளப்பர், புனித சிலுவை அருளப்பர் சொல்லி கொடுக்கிறார். அன்பு இல்லையா ஒரு இடத்துல, நீங்க அன்பை விதையுங்க, அன்பை அறுவடை செய்வீங்க. எப்படி இருக்கு பார், இதுதான் ஆண்டவருடைய இரக்கம். பாவத்துக்கு தண்டனை கிடைக்கணும், அவரும் மன்னிப்பு கொடுத்து இரக்கத்தை காட்டி அன்பை பெற்றுக்கொள்கிறார். ஜக்கேயு என்ன செய்தா, எல்லாருடைய கெட்ட பெயருக்கும் உள்ளானா, ஆனா ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஏக்கம். எனவே ஒரு மரத்து மேலே ஏறி, பணக்கார வெக்கப்படல, மரத்து மேலே ஏறி ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறான். ஆண்டவர் நேர பார்த்து, ஜக்கேயு இறங்கி வா, நான் உன்னோடு விருந்துண்ண வேண்டும், நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். இவனும் அபிரகாமின் மகன் அல்லவா? ஆண்டவருக்கு புரியுது. நமக்கு என்ன, நமக்கு இயற்கையின் நீதி. அவன் பாவி, சமுதாயத்தில் பாவின்னு சொல்லப்பட்டவன், அவன் வீட்டுக்கு போறாரா, உன் வீட்டிலே தங்க வேண்டும். வீட்டுக்கு இப்போ குருவானவர் வந்தாலும் சரி, எல்லா பெரிய பெற்றவங்க வந்தாலும் சரி, அவங்க வீட்டு எதிரிலேயே ஒரு சோஃபா போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே எங்கே போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே உக்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இது பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இவர் அப்படி இல்லை, உன் வீட்டிலே தங்க வேண்டும். எது உன் வீடு? எல்லாம் சேர்ந்து தான் உன்னுடைய வீடு. எனவே அந்த வீட்டிலே ஒரு வீட்டின் நபரை போல உள்ள அந்யோன்யமா இருக்கிற உன் வீட்டிலே தங்க வேண்டும். சும்மா ஒரு விருந்தாளியா வந்துட்டு போல, இவனும் அபிரகாமின் மகன் அல்லவா என்ற இரக்கத்தை காட்டி அவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்வதுதான் இரக்கம். உலகத்தால் பாவி என்று சொல்லப்படுகிறான், ஆனால் இரக்கம். ஒரு பெரும் பாவி இருந்தான், அவன் சிமியோனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனார், பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனாரு. அங்க போனதும் ஒரு சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட அல்லது பாவி என்று சொல்லப்பட்ட ஒருவர், அவர் ஓடி வந்து நறுமண தைலத்தை ஓடி எடுத்து வந்து கையிலே இப்படி அழுது கண்ணீர் விட்டு பாதத்தை கழுவி தலையின் முடியிலே முத்தமிட்டு அந்த நறுமண தைலத்தை போட எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே பரிசேயர்கள் கேட்குறாங்க, என்ன இவருக்கு தெரியாதா, இவர் பாவி என்று இவர்களுக்கு தெரியாது, இவர் கடவுள் என்று சொல்லிக்கிறார், மெசியா என்று சொல்லிக் கொள்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அவருடைய இதயத்தை அவருடைய வாழ்க்கையை தெரியாதா? ஆனால் ஆண்டவர் அவளை ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் இரக்கம். உலகம் சொல்லும் இந்த நீதி பிரகாரம் நடக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ அங்க வழிகடாம நிறையா இருக்குமா. எப்படி எங்கே 2 பேர் 3 பேர் என் பெயரால் இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்களோ அங்கே பலிக்கடை, வேறவங்களை பற்றி பேசி நேக்கணும். அவன் இப்படி இவன் இப்படி, அவன் பலிக்கடாங்களை வச்சு சேர்த்து விட்டுருக்கிறது. பாவிகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருக்குதா? உலக நீதி பிரகாரம் நான் சொன்னேன், காஸ்மிக் ஜஸ்டிஸ் பிரகாரம், உலக நீதி பிரகாரம் பாவி. ஆனால் கடவுளுடைய நீதி பிரகாரம் இரக்கத்தை காட்டி அவனை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, லூர்து அன்னை அவருடைய பெயர் என்னென்று சொன்னாங்க? அமலோற்பவமா.
அமலோற்பவி, நானே அமலோர். அன்று அமலோற்பவ மாதாவின் திருவிழாவின் பொழுது என்ன மகா இரக்கத்தின் நேரம் ஒன்று இருக்கிறது. எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுக்கணும், பெற்றுக்கொள்ளும். என்ன சொல்றோம் ஆண்டவர் சொன்ன ஜெபத்துல, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றத்தை மன்னி. அப்போ உன் குற்றத்தை மன்னிக்காம நோய்பட்டு இருக்கிறியே, நிறைய விதத்துல மன உளைச்சல்ல இருக்கிறியே, மன்னிப்பை கொடு, மன்னிப்பை கொடு. ஆண்டவர் உன்னை கண்ணோக்குவார். எனவே இதுதான் அமலோற்பவ மாதா நமக்கு சொல்லிக் கொடுப்பது, லூர்து அன்னை சொல்லிக் கொடுப்பது, எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடங்களை, சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பெர்னடிட் அம்மா அதை பற்றி சொல்லணும்னா, அவங்களுக்கு 18 முறை காட்சி கொடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த பாறையிலே, மெசபெல் பாறையெல்லாம் செதுக்கி செதுக்கி பெரிய கோவில், இப்போ 3 கோவில் கட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கோவிலெல்லாம் கட்டிட்டு அதுக்கு இனாகரேஷன் டே, பிளஸ்ஸிங் டே, துவக்க நாள் என்று எல்லோரையும் கூப்பிடுறாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு, ஆனால் மெசபெல் குகையிலே முதல் முறையாக 18 முறை காட்சி கொடுத்து, அந்த காட்சியை எல்லாம் எல்லோருக்கும் சொல்லி, மாதா என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொன்ன பெர்னடிட் அம்மா அந்த ஆசீர்வாதத்துக்கு வரல. ஏன் வரலன்னு சொல்லிட்டு பலருக்கு, அதாவது அவங்க சின்ன வயதுல காட்சி கண்டாங்க, அப்புறமா கான்வென்ட்ல சேர்ந்தாங்க, சிஸ்டராக ஆனாங்க, கோவில் கட்டப்பட்டது, கோவிலுடைய இனாகரேஷன் டே அவங்க கான்வென்ட்லேயே இருந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு? உங்களுக்கு தானே காட்சி கொடுத்து, நீங்கள் தானே சொன்னீங்க இந்தந்த செய்தியெல்லாம், நீங்களே இனாகரேஷனுக்கு வரலையே, என்ன எதற்கு? மாதாவுக்கு முக்கியத்துவம், எனக்கு அல்ல. நான் ஒருவேளை அந்த இனாகரேஷன் டேக்கு வந்திருந்தா எல்லோரும் அட்டென்ஷன், அவங்களுடைய கவனம் எல்லாம் என் மேலே வந்துட்டு முத்தி எனக்கு கொடுப்பாங்கோ, நிறைய பாராட்டுகள் இருக்கும், என்னென்னவோ இருக்கும். மாதாவுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் அது. நான் வெறும் துடப்பம் என்ன பண்ணுது, வீட்டை சுத்தமாக்கிட்டு ஒரு மூலையில், கதவுக்கு பின்னால மூலையில இருக்குது. அது போல தான் நான் ஒரு துடப்பம். எவ்வளவு பெரிய தாழ்ச்சி பாருங்கள். இந்த தாழ்ச்சியை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தாழ்ச்சி தான் ஆண்டவருடைய மாட்சி என்று சொல்வார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் நம்மிலே வளர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்ற, மாசற்ற இதயத்திற்கு நன்மைகளால் அவருடைய வாழ்வை நன்மைகளால் நிரப்புவார். கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சீடர்கள், ஏனெனில் கட்டளை கடைபிடிப்பவர்கள் தான் என்னை அன்பு செய்கிறார்கள் என்று. பெர்னடிட் அம்மா யாருடைய கவனத்தையும் அவங்க மேலே வச்சுக்கல. இங்க நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், இது செய்துட்டு நான் கவனத்தை எல்லாம் அட்டென்ஷன், அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். எல்லா அட்டென்ஷனும் அவன் மேலேயே வரணும், அவன் மேலேயே வரணும். அப்படிப்பட்ட அதல்ல. ஆண்டவருக்கு கௌரவத்தை கொடுக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் பாருங்க எப்படி இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஒரு முறை ஒரு பணக்கார குடும்பம் பெர்னடிட் அம்மாவுக்கு பெரிய நகையை செய்து எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். பெரிய நகையை செய்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அன்பளிப்பாக கொடுக்க வந்தாங்க. அன்பளிப்பாக கொடுக்கவும் அப்படியே ஒரு நெருப்பு பட்டது போல அந்த நகையை பார்த்த உடனே, பொன்னால் தங்கத்தால் செய்த நகையை பார்த்த உடனே பெர்னடிட் அம்மா நெருப்பால் சுடப்பட்டது போல அப்படியே துடிச்சு ஓடிட்டாங்களாம். என்ன, உங்களுக்கு பிடிக்கலையா அந்த பரிசு? இல்லை, எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு செலுத்துங்க. எந்த காணிக்கையும் பெர்னடிட் அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவு எளிமை, அவ்வளவு ஏழ்மை. எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறையாட்சிக்குட்படுவார்கள். ஏழ்மை உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
இவ்வாறு தான் ஆண்டவர் சொல்றார், ஏழ்மை, எளிமை, கவனம் எல்லாம் கடவுளுக்கு கொடு. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, புனித லூர்து அன்னைக்கு நாம் நன்றி சொல்வோம். புனித லூர்து அன்னைக்கு நன்றி சொல்வோம். என்ன 18 முறை 18 விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. எனவே இன்று ஒன்று நாம் கற்றுக்கொள்வோம், அவருடைய இரக்கம் பெரிது. இரக்கம் என்றால் என்ன? நாம் தகுதியற்றவர்கள் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது அவருடைய அன்பு, ஆசீர்வாதம் எல்லாம். அதுதான் திவ்ய நற்கருணையை எடுத்து சொல்லும் பொழுது, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடையும். இந்த தியானிங்க, ஆண்டவர் நமக்கு இலவசமா பலவற்றை கொடுக்கிறார். இலவசமாக கொடுக்கலாம். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எனவே நிறைய விதத்திலே நம்ம தன்னலமற்ற வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். இன்று இது 9 நாள் நவநாள், பிறகு நாளை திருநாள் எல்லாம் கொண்டாடுறோம். ஆண்டவர் நமக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுக்கிறார் பாரு. கடவுளுடைய பிள்ளைகளாக மாறும். நம்ம பலவீனம் உள்ளவர்கள் நாம் பாவியாக இருக்கும் பொழுதே நம்மை பாவத்திலிருந்து மீட்டார். நம்ம நல்லவங்க சொல்லிட்டு நம்மளை மீட்கல, பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நம்மை வந்து மீட்டு கொண்டார். நம் மனம் திருந்தி நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்ல, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று நாம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கும் பொழுதே மன்னிப்பு கொடுத்துட்டாரு. உனது யோசுவா தான் யோசுவாக்கு சொன்னாரு, நீ பரிசுத்தமாக, அடுத்த நாள் நீ அற்புதங்களை காண்பாய். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நமக்கு அற்புதங்களை செய்து அதை அனுபவித்து நாம் பரிசுத்தராக வாய்ப்பு கொடுக்கிறார். இதுதான் இரக்கம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை நாம் தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவிலே வளர்வோம். கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பார். லூர்து அன்னை நமக்கு பரிந்துரைப்பார். எனவே எந்த ஒரு வாக்குவாதம் செய்தாலும் இந்த ஒரு சத்தியம் வரட்டும், லூர்து அன்னையில் இப்படி கை கூப்பி நின்று கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்காக மன்றாடுகிறார்கள். இப்பேற்பட்ட புனிதர்களுக்கெல்லாம் புனிதை எங்களுக்காக மன்றாடும் பொழுது எங்களுக்கு என்ன கலக்கம், என்ன பயம், என்ன வந்தாலும் நாங்கள் கலக்கமடையும் என்று நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். ஆண்டவரை போல நாம் வாழ ஆண்டவரிடம் மன்றாடும். உம்மை போலவே நான் மாறணுமே, உன்னில் வாழவே எனக்கு தருணம் தாருமே. உம்மை போலவே நான் மாறணுமே, உன்னில் வாழவே எனக்கு தருணம் தாருமே. உம்மை போலவே நான் மாறணுமே இயேசையா, உம்மை போலவே நான் மாறணுமே, உம்மை போலவே நான் மாறணுமே, உன்னில் வாழவே எனக்கு தருணம் தாருமே. நீதியில் நடக்கணும் உம்மை போலவே, சாட்சியாய் வாழணும் உம்மை போலவே. நீதியில் நடக்கணும் உம்மை போலவே, சாட்சியாய் வாழணும் உம்மை போலவே. பாவத்தை வெறுக்கணும் உம்மை போலவே, பாவத்தை வெறுக்கணும் உம்மை போலவே.
பரிசுத்தமாகனும் உம்மை போலவே, பிறரை மன்னிக்கனும் உம்மை போலவே, பிறரை மன்னிக்கனும் உம்மை போலவே, அன்பை பகிரனும் உம்மை போலவே, நான் அன்பையே பகிரனும் உம்மை போலவே, உம்மை போலவே நான் மாறனுமே இசையா, உம்மை போலவே நான் மாறனுமே, சோதனை வெல்லனும் உம்மை போலவே, வார்த்தையால் ஜெயிக்கனும் உம்மை போலவே, ஆவியால் நிரம்பனும் உம்மை போலவே, சாத்தானை வெல்லனும் உம்மை போலவே, பீடாமல் ஜெபிக்கனும் உம்மை போலவே, பீடாமல் ஜெபிக்கனும் உம்மை போலவே, ஊழியம் செய்யனும் உம்மை போலவே, நான் ஊழியம் செய்யனும் உம்மை போலவே, உம்மை போலவே நான் மாறனுமே இசையா, உம்மை போலவே நான் மாறனுமே. ஆண்டவர் அவருடைய உடலையே கொடுக்க இருக்கிறார், கிறிஸ்துவின் மறு கிறிஸ்துவாக மாற. எனவே நாம் ஜெபிப்போம், நம் ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார் என்ற நம்பிக்கையிலே வாழ்வோம். சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களோடும் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ளமை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
மீட்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணைகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனென்றது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குந்தராய் இருந்த ஆகிய புனிதர் அணியுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று
உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர், பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீ
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிகவும் அருமையான ஒரு நாள். நாளைய தினம் நாம் லூர்து அன்னையின் விழாவை உலக அளவில் கொண்டாட இருக்கின்றோம். இன்றைய நாள் ஏன் சிறப்பான நாள் என்று சொன்னால், நம்முடைய இந்த பங்கிற்கு ஃபாதர் ராஜரத்தினம் இவர்கள் வந்து அருமையான ஒரு திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆழமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய மறைவுரையை கொடுத்திருக்கிறார். இத்தனை நாள் நம்ம பிரசங்கம் கேட்டு இருப்போம், 9 நாட்கள் 9 நாட்களிலே. இன்னைக்கு கேட்ட பிரசங்கம் தான் ஒரு திருவிழா பிரசங்கம் போல மிகவும் ஆழமான கருத்துக்களோடு ஃபாதர் நமக்கு மறைவுரை கொடுத்திருக்கிறார். எப்படி மன்னிப்பு, இரக்கம் கடவுள் நமக்கு கொடுக்கிறார், நம் கேட்காமலே கடவுள் கொடுக்கின்ற ஒரு இரக்கம். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் ஜெபிக்கும் பொழுது நம்மை ஆண்டவரை நம்ப அழைக்கின்றார், விசுவசிக்க அழைக்கின்றார். கடைசியாக பெர்னதெத்து தம்மாவை பற்றி ரொம்ப அழகாக அவர் சொன்னார். எவ்வளவு தாழ்ச்சி, எவ்வளவு எளிமை, ஏழ்மை கொண்ட இதயம். நான் அங்கு வந்தால் அங்கே எனக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும், எனக்கு தான் கௌரவம் கிடைக்கும். ஆனால் கௌரவம் மரியாதை கிடைக்க வேண்டியவர் அன்னை மரியாள். ஆகவே நான் வரவில்லை என்று சொல்லி மறுத்து எளிமை ஏழ்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு மறைவுரை, நமக்கு ஏற்ற கடைபிடிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு மறைவுரையை இதோ என்று நம்முடைய ஃபாதர் ராஜரத்னம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆகவே ஃபாதர் அவர்கள் ஆகாஷ் நகர் சகாய அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தையாக நம்முடைய பணியை செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய பெங்களூர் மறை மாவட்டத்திலே ஒரு மூத்த அருட்தந்தை என்று நாம் சொல்லலாம். ஃபாதர் அவர்கள் நிறைய பங்கிலே நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். கடைசியாக HL சென்ட் தாமஸ் சர்ச்சிலே ஒரு பங்கு தந்தையாக இருந்து இப்பொழுது சகாய அன்னை ஆலயம் ஆகாஷ் நகரிலே இருக்கின்றார். இன்றைய தினம் இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி இது நமக்கு மறைவுரை கொடுத்ததற்காக அனைவரின் சார்பாக, மேலும் நம்முடைய உதவி பங்கு தந்தை சார்பாக ஃபாதர் ராஜரத்னம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. ஃபாதர் சொன்னது போல அந்த மெசபெல்லா என்ற ஒரு குகை, இப்போ அங்கே 3 அடுக்கு ஆலயங்கள் இருக்கிறது. கீழே 1, மேலே 1, அதற்கு மேலே ஒரு ஆலயங்கள், சின்ன சிற்றாலயங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த ஆலயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த மெசபெல்லா, அந்த குகை, அந்த ஒரு மாத காட்சி கொடுத்த இடம்தான் மிகவும் அருமையான ஒரு இடம். அந்த இடத்த அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது டச்சே பண்ணதில்லை. அவ்வளவு அந்த செடி கொடி மரம் இருந்தாலும் அதை அவங்க எதுவுமே மாற்ற நினைக்கவில்லை. அது ஒரிஜினல் அப்படியே இருக்கிறது. மற்றதெல்லாம் மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரிஜினாலிட்டி அங்கே இருக்கிறது தான் அதற்கு பெருமை. இன்றைய நம்முடைய ஆலயத்தில் இந்த கெபி, எவ்வளவு அழகான ஒரு கெபி இருக்கிறது. இந்த கெபியை பார்க்க எத்தனையோ மக்கள் வந்திருந்தார்கள். நம்ம அனைவரும் சாட்சிகள். 9 நாட்கள் 9 நாட்களில் எத்தனையோ மக்கள் வந்தார்கள். திருவிழா அன்றைக்கு இடமே பத்தலை. இவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் இடம் பத்தாத அளவிற்கு மக்கள் நிரம்பி வழிந்தார்கள். எதற்காக? அன்னை மரியாளை பார்ப்பதற்காக, அன்னை மரியாளின் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த தொடுதலையும் பெறுவதற்காக. இதோ நாம் இந்த பங்கிலே இருக்கிறோம். ஆகவே அன்னை மரியாளின் அந்த அற்புத கரத்தை நாமும் தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பரிந்துரையும் நாம் கேட்டுக்கொள்வோம். நாளைய தினம் இதே போல திருப்பலி நடைபெறும். நாளை காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 11 மணிக்கு நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பலி. நாளை வேர்ல்டு டே ஆஃப் சிக் என்று சொல்கிறோம். எல்லா நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கக்கூடிய ஒரு நாள் February 11. ஸோ அந்த நாளன்று எல்லாருமே திருப்பலிக்கு வந்து நன்மை உட்கொண்டு கடவுளின் ஆசிரியை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 7 மணிக்கு எப்பொழுதும் போல திருப்பலி நடைபெறும். நாளை ஆயரவர்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றுவார். திருப்பலி முடிந்தவுடனே தேர்பவனி நடைபெறும். ஆகவே தயவுசெய்து நாளை முக்கியமான நாள். ஆகவே எல்லோரும் வந்து திருப்பலியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் தேர்பவனிக்கு பூ அலங்காரம் செய்தவர்கள் ஞானம் சவுண்ட் சர்வீஸ் இயேசு அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபாதர் மரிய லூயிஸ் கேஜிஎஃப்ல இருந்து அவர் எனக்கு நல்லா தெரியும். கேஜிஎஃப்ல இருந்தவர்
சிறந்த விதத்திலே ஊழியம் செய்து வருகிறார். சின்ன வயசில் 13 வருஷம் உருவானவராக இருக்கிறார். ஆனால் இந்த 13 வருஷத்தில் இவ்வளோ பெரிய பங்கு தந்தையாக வந்து நல்ல விதத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும்போது போன மாதம் தான் லூர்து நகருக்கு சென்றேன், 2 நாள் இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே லூர்து அன்னையிலே எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. எந்த டாக்டர்களாலும் நிரூபிக்க முடியாத அற்புதங்கள். எனவே நாம் பல விதத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நம்பிக்கையிலே வாழ்வோம். பயப்படாதீர்கள். நான் பெரிய பாவி, என கடவுளை கிட்ட வரமாட்டார் என்னெல்லாம் நம்பிக்கை. ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர், பாவிகளுக்காக வந்தவர். நான் நீதிமான்களுக்கல்ல பாவிகளுக்காகவே வந்தேன் என்று அப்படி சொல்லி நம்மை அழைக்கிறார். அவருடைய இரக்கத்திலே நம்பிக்கை வைப்போம். அஞ்சாதீர்கள், நம்பிக்கை மட்டும் விடாதீர்கள். அவருக்காக வாழ நாம் கற்றுக்கொள்வோம். எத்தனை புனிதர்கள் அவருக்காக வாழ்ந்திருக்கிறார் என்றவர் இயேசுவுக்காக. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாடத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.